ஆனா ப்ரொஃபஷனலா எதுவும் பண்ணல. சும்மா பொழுதுபோக்காக தான் பண்ணேன். கேள்விப்பட்டு இந்த இடத்துல செம்மொழி பூங்காவில் ஒரு இது நடந்தது, ஷோ நடந்ததுன்னா நான் வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஜாஃபர் அலி பூங்கா. இது வந்து இந்த பழமையான ஆர்ட்லாம், பழமையான இது தூண்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க. இது வந்து இது இருக்கிற ஜெனரேஷனுக்கு எல்லாம் தெரியாது. நான் இன்னும் ஃபோக்கஸ் தெரியாது. அதனால இதெல்லாம் வந்து பழமையான இதெல்லாம் வந்து உணர்த்துற மாதிரி நிறைய ஆர்ட் இங்க இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப மனசு தகுந்திருக்கு. அதனால இந்த விஷயமா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய குழந்தைங்க புதுசா பிறக்கிறவங்களுக்கெல்லாம் மாடர்னா இருக்கிறதுனால அது மாடர்னா தான் பாக்குறாங்களோ இல்லையா, வெளிநாட்டுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, நிறைய ஏதோ இது பாக்குறாங்க, எல்லாம் விஞ்ஞான முறையில இல்ல படிப்பு அது இதுன்னு இருக்கு. ஆனா மேனுவலா வில்லேஜ்ல வந்து ஜனங்க வந்து இந்த சயின்ஸ் எல்லாம் இல்லாத காலத்துல அவங்க எப்படியெல்லாம் தன்னால என்ன முடியுன்ற மாதிரி அவங்களால என்ன இந்த ஐடியாலாம் பண்ணி ஒர்க் எல்லாம் பண்ணாங்களோ, அந்த ஒர்க் எல்லாம் நம்ம ஆர்ட் மூலியமா பார்க்கும்போது அது இன்னும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரீச் ஆகும் சான்ஸ். அவங்களுக்கும் இப்படி இருந்தாங்களா பழைய காலத்துல, ரொம்ப நாளெல்லாம் அருமையா இருக்கு, இவங்க எப்படி இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, நல்லாவும் ஹெல்த் இதுலயும் நல்லாவே இருந்திருக்காங்க அவங்க. என்ன சொல்றது, ஆரோக்கியம் ஆரோக்கிய நிலையிலயும் அவங்க நல்லா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நேச்சர் ஃபுட்டு தான். இந்த நேச்சர் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க அதுக்கான உழைச்சி அதை உற்பத்தி பண்ணி அதை விற்பனை பண்றதுல இருந்து எல்லாருமே பழங்காலத்து விஷயம்லாம் பார்க்க போனா ஆர்டிஸ்டுங்க வந்து அதை உணர்த்தும். அது ஆர்ட் மூலியமா உணர்த்தணும்னு என்னுடைய வேண்டுகோள், ஆசையம். அது நீங்க நிறைவு செய்யுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பா பண்ணணும் சார். பசங்களுக்கு எல்லாமே நாங்கள் கண்டிப்பா வந்து நாங்கள் இதை பழைய காலத்தோட இது கண்டிப்போம். எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆர்ட்டை கண்டிப்பா சார். பசங்களுக்கு வந்து பழைய காலத்தோட இது நாங்கள் கண்டிப்பா இது பண்ணிப்போம் சார். மட்டன் லிஸ்டிங்